சொல்றியா பாப்பா, போய் போய் சொல்றியா பாப்பா அப்படின்னு ஒரு ஆம்பளை அழகா கவிதை எழுதினா. கை தட்ட மாட்டீங்களா? அதாவது கண்ணதாசன் அழகா எழுதினாராம், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல் அப்படின்னு. எல்லாரும் போய் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கேட்டாங்களா, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் எழுதிருக்கீங்களே, ஏன் ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் எழுதுனா என்னன்னு? அது கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தி தான் எப்படி ஒருத்தர் நினைப்பா, ஒருத்தியை நினைக்க மாட்டான், எனக்கு அதுல நம்பிக்கை இல்லாதனால எழுதலாம் அப்படின்னாரா. எப்பவுமே ஆண்கள் அப்படி இருப்பாங்க. ஆண்கள் வந்து புலி மாதிரி, பெண்கள் வந்து மான் குட்டி மாதிரி. பெண்கள் நாம சரியா இருந்தா தான் ஆண்கள் நம்ம சரியா கேள்வி கேட்க முடியும். நிறைய பெண்களை நான் பாக்குறேங்க, நான் பெண்ணா இருந்தா கூட ஆணுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன் தம்பி. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்கு. பெண்கள் பாருங்க, எங்க ஆண்கள் பாருங்க, ஃபுல் கை சட்டை, ஃபுல் கை பேண்ட், பாடி ஃபுல்லா கவர் பண்ணி வராங்க. பின்னாடி பெரிய கிரவுண்டே இருக்குங்க பிளவுஸ்ல. அதுல பின்னாடி பாத்தீங்கன்னா ஜன்னல், நான் என்ன சொல்றேன், ஜன்னல் வைங்க, கதவு வைங்க, வீடு கட்டுங்க, மாளிகை கட்டுங்க, பங்களா கட்டுங்க, கோயில் கட்டுங்க, கருமாதுக்கு ஒரு கதவை போட்டு மூடுங்க, கண்டவே உள்ள எச்சிட்டு விட்டு போயிடலாம். பெண்களின் ஆடை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஆண்கள் கையெடுத்து வணங்குவது போல் இருக்க வேண்டும், கை போட்டு கூப்பிடுவது போல் ஒரு காலம் இருக்கணும். ஆண்கள் அது கை தட்டு. உங்களுக்கு அதான் பேசுறேன். எங்க ஊர்ல எல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைய பூரா பாத்தீங்கன்னா டைட் பேண்ட், டைட் லெகின்ஸ். என்னைக்கு பொம்பளை பிள்ளை டைட்டா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிச்சோ, எங்க ஆம்பளை பிள்ளை பேர லூசா போயிட்டான். ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், பொண்ணு வெள்ளையா இருக்கா ஒயிட்டா இருக்கா அப்படியே சுண்டுற ரத்தம் வருது அவளை கட்டுவோன்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஒயிட்டா இருக்கிற பொண்ணை காட்டிலையும் குவைட்டா இருக்கிற பொண்ணை கட்டினா வாழ்க்கை பிரைட்டா இருக்கும் தெரியுமா? எங்க ஊர்ல டைட் லெகின்ஸ் போட்டுட்டு பொம்பளை பிள்ளை வருது, சிக்கடி 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 சிக்கடின்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் தமிழ்ல பேசும். என்ன உங்க ஐயா ஊருக்கு போயிட்டாரா, உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பான்னு. எங்க பசங்களை பார்த்தாலே ஆக்சுவலி எங்க பெரியப்பா அமெரிக்கா இருக்காரு, அவர் பழனி வேலை பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே எனக்கு தெரியும், அவங்க பெரிய எனக்கு தெரியும். நம்ம வயசு சும்மா இருக்க மாட்டான், போட்டதை விட்டு குதிச்சு அந்த பிள்ளைட பேசுவான். ஹாய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உன் செருப்பு என்ன விலைன்னு வந்துருவான். என்ன அர்த்தம் தெரியுமா? ஹாய் சொல்லிட்டு லவ்வ சொல்றது பசங்க ஸ்டைல், லவ்வ சொல்லிட்டு பாய் சொல்றது பொண்ணுங்க ஸ்டைல். போன் பேசும்போதே நீங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க வித்தியாசத்தை பார்க்கலாம். இங்க நம்ம சிகரம் நண்பர்கள் குழுல யாராவது போன் பேசுறது எப்படி பேசுவாங்க? மச்சான் ஈவென்ட் சூப்பரா போயிட்டு இருக்கா, அப்படியே ஒரு குவார்டர் சொல்லு, ஆம்லெட் சொல்லு, சைடிஷ் சொல்லு. போனை வாங்கிட்டு பேசினாலும் பஸ் ஸ்டாண்ட் வரை கேட்கும். எங்க பொம்பளை பிள்ளை பேசுறத பாத்திருக்கீங்களா? காலேஜ் போற பிள்ளைங்களை பாருங்க, அங்க அவன் என்ன சொன்னான்னு நமக்கு தெரியாது. இந்த கடலை போடுறவன்ட்ட கடைசியா ஒரு வாரத்தை அந்த பிள்ளை பேசும். ரமேஷ் ஒரு 149 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடு. உடனே அவன் சொல்லுவான், இப்பதானே உங்க அக்காவுக்கு ரீசார்ஜ் பண்ணேன். ஒர்க்குக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணா அது ஒர்க்கு, அவங்க அக்காலையும் சேர்த்து கரெக்ட் பண்ணா அது ஹார்ட் ஒர்க். முயற்சிக்கு பயிற்சிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா அது முயற்சி, அதையே பல பொண்ணுங்களுக்கு கொடுத்தா அது பயிற்சி. ஒருத்தன் 6 மாசமா ஒரு பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான், அப்புறம் ஆளையே காணோம். அவனை பார்த்துட்டு கேட்டேன், என்னடா உன் காதலி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவன் புருஷனோட சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிறாயா. ஒரு வீட்டுல பாக்குறேன் 10 முட்டைங்க, முட்டை மேல என்ன உட்காந்துருக்கும் அழகாக்க? கோழி தானே உட்காந்துருக்கும். பாக்குறேன் சேவல் உட்காந்துருக்குங்க. நான் டென்ஷனா என் அம்மா கூப்பிட்டேன், என்னங்க முட்டையை வந்து கோழி தான் அடங்காக்கும், என்னங்க உங்க வீட்டுல சேவல் உட்காந்துருக்குன்னு. அதுக்கு அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, இது வீட்டோட அந்த மாப்பிள்ளை என்ன வேலை சொன்னாலும் கேட்கும். மாப்பிள்ளையோட நிலைமையெல்லாம் அப்படி இருக்கு. உண்மையிலேங்க ஒரு வீட்டுல கேட்டேன், இந்த பொங்கல் தீபாவளினா மருமகனை கூடுவாங்கல்ல, நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னக்கா உங்க மாப்பிள்ளை பொங்கலுக்கு வாராரா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அவன் பழைய சொத்துக்கே வருவான், பொங்கலுக்கு வரமாட்டான். ஆண்களோட மதிப்பெல்லாம் அப்படி இருக்கு. நீங்க Facebookல பாருங்க, பொம்பளை பிள்ளை ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கட்டும், நான் பல் விளக்க போகிறேன், கீழே பாருங்க 1000 லைக்ஸ் 500 கமெண்ட்ஸ். அதே ஒரு ஆம்பளை பையன் நான் தூக்கு மாட்டி சாக போகிறேன்னு எழுதியிருக்காங்க, ஒரு வய லைக் பண்ணல, கீழே ஒருத்தர் எழுதியிருக்கான் ஹாப்பி ஜெர்னிடா மச்சான். இந்த செல்போன் படுத்துற பாடுங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, நமக்கே எனக்கே பாத்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு மெசேஜ் வருதுங்க. 10:30 மணிக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டா தான் Facebookல டிபியா வச்சிருக்கேன், சசிகலா ஸ்பேஸ் கலான்னு இருக்கேன். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, பின்னாடி வந்துடாதீங்க, பூரா டூப்ளிகேட் வேணா கழுத்து கொடுத்துட்டு போயிருக்கேன். என்னை ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு மெசேஜ் பண்றான், ஹாய் செல்லக்குட்டி நான் தொங்க போறேன், நீ தொங்குறியா? மூதேவி தூங்க போறானா? தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல அவனுக்கு. பதிலுக்கு நான் அனுப்புனேன், நீ தொங்குனா உத்தரம் தாங்குடா, நான் தொங்குனா உத்தரம் அங்குரும்டா. எப்பறம் அப்படின்னு அடுத்து அனுப்புறாங்க, கண்ணே உன் புருஷனா வரட்டா அல்லது உன் புருஷன் போன பண்ணு வரட்டான்னு அனுப்புறாயா? அவனை செருப்பு கள்ளி சாத்தட்டான்னு அனுப்ப முடியும்?
ஒரு 236 பேரை பிளாக் பண்ணி விட்டுருக்கேன். இப்படி